இப்படி மணக்க மணக்க மட்டன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கறி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, நல்லா பொரியட்டும். இப்போ கிராம்பு சேர்த்துக்கோங்க, கல்பாசி, பட்டை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். பூண்டு லைட்டாக தட்டி அந்த தோலோடையே போட்டுருங்க, அதுவும் பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ நார்மலாக குக்கர் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இல்லை எல்லாமே கோட்டானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரம் இதில் நிறையா சேர்க்கறதுனால தான் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணுறோம், அது ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் மட்டன்லாம் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 4-5 விசில் நான் வைக்கிறேன் என்னோடய குக்கரில். இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும், காரமாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தூள், இப்போ அது கூட எதுனாச்சும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு முருங்கைக்காயில் நல்லா செட் ஆகும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாமே அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கலந்து விட்டுருங்க. மட்டன் நல்லாவே வெந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா குழம்பு வாசமாக ரெடி ஆகிட்டு. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு. இப்போ நமக்கு சுவையான மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை
எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.